இலங்கை சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கொடூரமாக தாக்கப்படுவதும், கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதும், படகுகள் சிதைக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் மீன்பிடி தொழிலேயே நம்பியிருக்கும் மீனவர்களின் வாழ்வாதாரம் அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகிறது என்றும், இது அவர்களின் குடும்பத்தினரின் அன்றாட வாழ்க்கை மட்டுமல்லாது அவர்களது குழந்தைகளின் கல்வியையும் பாதிக்கப்படுகிறது என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்திய அரசு மறுசீரமைப்புக்கான நிதி உதவிகளையும் பல்வேறு கட்டமைப்பு வசதிகளையும் செய்து கொடுக்கிறது என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், இக்கட்டான நேரத்தில் இலங்கைக்கு துணையாக நிற்க வேண்டியது இந்தியாவின் கடமை என குறிப்பிட்டு, இலங்கைக்கு இந்தியா பல்வேறு உதவிகளையும் செய்து தருகிறது என்றும், அண்டை நாடு என்கிற போது அந்நாட்டு பாதிப்புக்குள்ளாகும் போது இலங்கைக்கு உதவி செய்வது நம்முடைய தார்மீக கடமைதான் எனவும் தெரிவித்துள்ளார். அதே சமயம் நம் நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் இந்திய வெளியுறவுத்துறை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.